Hello friends, welcome back to my channel. இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். யூசுவலா மேனுஃபேக்சரிங் அப்படின்னும்போது நம்மள நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அப்பதான் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். பட் அது கிடையாது உண்மை. நம்ம ஒரு சின்ன முதலீடு வச்சு கூட நம்மளால மேனுஃபேக்சரிங், அதாவது சிம்பிளான மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை எப்படி பண்றது ஒரு சின்ன முதலீடு வச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதே போல நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெல்ட். நார்மலாக டெய்லி எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான் இது பெல்ட் அப்படின்றது. இது உமன்ஸ் தான் போடணும், மென்ஸ் தான் போடணும், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இப்போ எல்லாருமே கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுலேருந்து ஃபார்மல்லேருந்து பெல்ட் அப்படின்றது தேவைப்படுது. இதில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை நம்ம மேனுஃபேக்சரிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெல்ட்டும் இந்த மாதிரி நம்மளால மேக் பண்ண முடியும். பல்க் ஆர்டர்ஸ் அதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஸ்கூல்ஸில் ஒரு டைமே நம்ம ஒரு சீசனல் பிஸ்னஸ் மாதிரி ஒரு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் கிடைச்சது அப்படின்னா ஒரு 1.5 lakhs 2 lakhs கிட்ட அந்த ஒரு 1 month 2 monthsலேயே நம்மளால ஏர்ன் பண்ணிட முடியும். ஒரு 5 days 6 days ஒர்க் பண்ணாலே போதும் அதுக்கு. இதை தவிர்த்து கேஷுவல் பெல்ட்டு, ஃபார்மல் பெல்ட்டு, ஃபேன்சி பெல்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பெல்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக எந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா ரா மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% லெதர் ரிலேட்டட் அந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது. இல்லை ரெக்ஸின் மெட்டீரியல் அப்படியும் இருக்குது. இல்லை ஃபேக் லெதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு அப்படியே உங்களுக்கு லெதர் மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் காப்பி பெல்ட்ஸ் அப்படின்வாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி வாட்ச்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ எனி டைப் உங்களால் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் இந்த மிஷின்ஸ்லாம் உங்களால் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராப் கட்டிங் மிஷின்ஸுங்க. ஸோ ஸ்ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் உங்களுக்கு கட் பண்ணும். அட் அ டைமில் உங்களால் குறைஞ்சபட்சம் 10 பெல்ட் வரைக்கும் அதில் கட் பண்ண முடியும். சைட் பக்கிள்ஸ் வருது இல்லையா, அது தனியாக தான் எல்லாருமே வாங்குவாங்க. அதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஒரு பக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு விலை. மினிமம் ஒரு சிம்பிள் டிசைன் அப்படின்றது 10 ரூபா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பக்கிள்ஸ் காஸ்டிங். ஸோ மெயினாக லெதர் ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ரூபாலேருந்து 10 ரூபாக்குள்ளே உங்களுக்கு ஸ்ட்ராப்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேட் ஸ்ட்ராப்பே உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் மிஷினரி வாங்கி பண்ணலை, இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்ட்ராப்பை வச்சு ஸ்ட்ராப் வச்சு நீங்கள் பக்கிள்ஸ் போட்டு கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுவும் எங்கே ஹோல்சேலாக பல்காக கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் கட்டிங் மிஷின், அதாவது பெல்ட் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க, 30,000 ரூபா வரைக்கும் வரும். இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாண்டர்டாக ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் இதை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். மிஷின் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே இதுக்கு ட்ரைனிங்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம பெல்ட்ஸ் மேக் பண்ணுறது, ஹோல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக காஸ்ட்லியாக போகக்கூடிய ஒரு பக்கிள்ஸ். அதாவது பெல்ட் நீங்கள் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஒரு பெல்ட் ஸ்டாண்டர்டாக ஒரு 150 rupees 200 rupeesனா இந்த மாதிரி பக்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா சாலிடாக 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பக்கிள்ஸ் உங்களுக்கு 10 ரூபா ரேஞ்ச் கிடைக்காது. ஒரு பக்கிள்ஸே உங்களுக்கு 50 rupees 70 rupees அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு காஸ்டிங் இருக்கும். பட் அதுக்கேற்ற ப்ராஃபிட் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, அதாவது பிராஸில் வர்றது பக்கிள்ஸு, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் வர்றது, டிஃப்ரெண்ட் மெட்டல் அந்த கலர்ஸில் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பக்கிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய காஸ்டிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோல்ஸ். நார்மலாக பெல்ட்டில் ஹோல்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு மிஷினரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மிஷினரியும் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஆனால் நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேலாக பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பெல்ட் பஞ்ச் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கடைன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் எடுத்தாலே 200 பெல்ட் 300 பெல்ட் கிட்டே நம்மளால் பஞ்ச் போட்ட முடியும். மினிமம் ஒரு 5 holes 6 holes. ஸோ மிஷினாகவும் அவைலபிளாக இருக்குது, மேனுவலாக போடுற பஞ்சிங்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேக்கிங் காஸ்ட், ஸோ டோட்டலாக ஒரு பெல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 20 rupeesல மேக் பண்ணிட முடியும். அதாவது பக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் பக்கிள்ஸ் ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு. அதே போல் எலக்ட்ரிசிட்டி, உங்களுக்கு மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஒரு 5 rupees. டிரான்ஸ்போர்ட்டு, லேபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக
ஒரு 30 rupees உங்ககிட்ட வந்து டோட்டல் காஸ்ட்டில் ஒரு பெல்ட் கிட்ட உங்களால் மேக் பண்ண முடியும். நம்ம நிறைய ரோட் சைடில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த 100 ரூபா பெல்ட்டு, 100 ரூபா சாக்ஸு. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பெல்ட்டுன்றதுங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 rupees பர் பெல்ட் சேல்ஸ் பண்ணலாம், 70 rupees ப்ராஃபிட். இன்கேஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா கொடுக்குறீங்க, ஒரு பசங்க மூலயமா கொடுத்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 bills டைரக்ட் செல்லிங்னா இன்டூ 70 rupeesனா 2100 ரூபா. டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா 50 ரூபா உங்களுக்கு மார்ஜின், 20 பில்ட்னா ஒரு 1000 ரூபா, டோட்டலாக ஒரு 3000 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம். ஸோ 25 நாள் ஒர்க்கிங் அப்படின்னாலே உங்களுக்கு 75,000 ரூபா, 77,000 rupees கிட்ட உங்களுக்கு வருமானம். ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கு, ஷாப்ஸில், கிளாத் ஸ்டோர்ஸில், ஃபேன்சி ஸ்டோர்ஸில், ஸ்கூல் ஆர்டர்ஸு, ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறது, ஃபேன்சி பில்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வெரைட்டிஸ் உங்களால் வந்து பில்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கொடுக்குற பிஸ்னஸ் தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ட்ரெண்டிங்காக ஏதாச்சும் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் இ-காமர்ஸ் சைட்ஸே வந்துச்சு, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வெளியெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இ-காமர்ஸ் சைட்ஸ்லேயே உங்களால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.